ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24/10/2020 உடைய ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணுனாலும் அங்கே குரூப்பில் அப்லோட் பண்ணுவோம். அண்ட் டெய்லி ஈவினிங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஐபியில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் படிக்கணும் அப்படின்றதையும் குரூப்பில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அன்அகாடமி அப்படின்றதுல அன்அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா நான் எஜுகேட்டராக இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அங்கே வந்து என்னோடய லைவ் கிளாஸஸை வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அன்அகாடமியில் வந்து டெய்லி லைவ் கிளாஸஸ் அண்டு டெஸ்ட்டு இதெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கோர்ஸ் போய்கிட்டுருக்கு. இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 60 டே கிராஸ் கோர்ஸ் போயிட்டுருக்கு. அண்டு டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்துகிற அந்த பிசி எக்ஸாமுக்கான இது கோச்சிங் போகுது. ஓகேங்களா? ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் நிறையா டெஸ்ட் சீரிஸும் உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி 20 கொஷின்ஸ் வந்து 20 மினிட்ஸ் டெஸ்ட் மாதிரி எழுதலாம். ஸோ 8 மணிக்கு. அண்ட் அதுக்கான உங்களுக்கு இதுவும் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? சிலபஸ் என்னென்ன அப்படின்றதையும் இது கொடுத்துட்டாங்க. இதை எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் அன்அகாடமி ஆப்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸ் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா பிளான்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ்லாம் வந்து உள்ளே இருக்கும். ஸோ இதில் வந்து என்னென்னா இது என்னோடய ரெஃபரல் கோடு குரு10 அப்படின்றது. ஸோ இந்த ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்னா 10% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ இது அமௌண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 12 மந்த் பே பண்ணுறீங்க அப்படின்னா 7000. ஸோ என்னோடய ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 6300 மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். அதுவும் என்னென்னா உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இஎம்ஐ ஆப்ஷன்ற பட்சத்தில் உங்களுக்கு அது நோ காஸ்ட் இஎம்ஐ. ஓகேங்களா? நோ காஸ்ட் இஎம்ஐ. ஸோ அதனால் நீங்கள் மந்த் அமௌண்ட் மட்டும்தான் வரும் உங்களுக்கு. அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ அதை நீங்கள் மந்த்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டு 6300 12 மந்த்து போட்டிங்க அப்படின்னா அரௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 300 to 400 ரேஞ்சுக்குள்ளே தான் வரும் மந்த்லி. அண்ட் டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11லேருந்து 12 ரூபாய்க்குள்ளே தான் வரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு சரி வெறும் இந்த கிளாஸ் மட்டும்தான் என்னோடய கிளாஸ் மட்டும்தான் பார்க்க முடியுமா அப்படின்னா இல்லை. அன்அகாடமியில் இருக்க எல்லா கிளாஸஸும் வந்து என்னென்னா உங்களால் பார்க்க முடியும். எல்லா லைவ் கிளாஸும் உங்களை பார்க்க முடியும். டெஸ்ட் அட்டன் பண்ண முடியும். ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம நியூஸ் போயிடலாம். நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேஜில் பாகிஸ்தான்ஸ் டு ஸ்டே ஆன் எஃப்ஏடிஎஃப் கிரே லிஸ்ட் டில் 2021 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நேற்றே பார்த்தோம். எஃப்ஏடிஎஃப் அப்படின்றது ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். இந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸோடைய ப்ளினரி மீட்டிங், அதாவது என்னென்னா மெயின் மீட்டிங் நடக்க போகிறதுக்கு முன்னாடி ப்ளினரி மீட்டிங் அப்படின்ற ஒரு மீட்டிங் நடக்கும். ஸோ அந்த மீட்டிங்கில் வந்து என்னென்னா டிசிஷன் எடுத்துகிட்டு அதை வந்து மெயின் மீட்டிங்கில் வந்து என்னென்னா ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ளினரி மீட்டிங்கில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாகிஸ்தானை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா கிரே லிஸ்ட்லேயே வச்சுக்கிறதா இல்லாட்டி பிளாக் லிஸ்ட்டுக்கு மாற்றிக்கிறதா. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் வந்து உங்களுக்கு கிரே லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ அதை பிளாக் லிஸ்ட்டுக்கு மாற்றணுமா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுறது தான். ஓகேங்களா? சரி, இதை கிரே லிஸ்ட்லேருந்து பிளாக் லிஸ்ட்டுக்கு மாற்றுறாங்க அப்படின்றது எந்த க்ரைட்டீரியா வச்சு மாற்றுறாங்க அப்படின்னா இப்போ ஒரு கண்ட்ரி இப்போ எஃப்ஏடிஎஃப்னாலே மொத்தம் 2 விஷயம் தாங்க. ஒன்று வந்து டெரரிஸ்ட் ஃபினான்சிங், இன்னொன்று மணி லாண்ட்ரிங். இந்த 2 விஷயத்தில் எந்த கண்ட்ரி மோசமாக இருக்காங்களோ அவங்கள கிரே லிஸ்ட்டில் வச்சுட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் பாயிண்ட், அதாவது நீங்கள் இதெல்லாம் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து என்னென்னா நார்மல் லிஸ்ட்டுக்கு கொண்டு போய்ட்றோம் அப்படின்றது மாதிரி. ஓகேங்களா? ஸோ அந்த இது மாதிரி இவங்களுக்கு மொத்தம் எத்தனை 27 ஆக்ஷன் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. பட் இது வரைக்கும் என்னென்னா 21 தான் இவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பட் இவங்களுடைய எண்டு டியூ டேட் வந்து எப்போவும் முடிஞ்சு போச்சு. இன்னும் வந்து இவங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி சார், எஃப்ஏடிஎஃப் என்ன அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக அதில் கிரே லிஸ்ட்டில் வச்சா என்ன பிளாக் லிஸ்ட்டில் வச்சா என்ன அப்படின்னா எஃப்ஏடிஎஃப் அப்படின்றதுல நீங்கள் கிரே லிஸ்ட்லையோ அல்லது பிளாக் லிஸ்ட்லையோ போயிட்டீங்க அப்படின்னா இந்த ஐஎம்எஃப்டேருந்து ஈஸியாக கடன் வாங்க முடியாது, வேர்ல்டு பேங்க்டேருந்து ஈஸியாக கடன் வாங்க முடியாது, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் இந்த மாதிரி மல்டிலேட்ரல் இன்ஸ்டியூஷன்ஸ்லேருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ட்ரேட் ரிலேட்டட் விஷயங்கள் எதுவுமே வந்துன்னா அந்தளவுக்கு ஈஸியாக கிடைக்காது. ஸோ அதனால தான் வந்துன்னா எஃப்ஏடிஎஃப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி சார், அதில் இப்போ 27 பாயிண்ட் ஓகே, 27ல் 21 முடிச்சிட்டாங்க. அந்த ஒரு 6 பாயிண்ட் இருக்கே சார், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் சில முக்கியமானது என்னென்னா அங்கே இருக்கிற என்ஜிஓஸ். ஓகேங்களா? அங்கே இருக்கிற என்ஜிஓஸ் வந்து நிறையா வந்து டெரர் குரூப்போட லிங்க் ஆகிருக்கு. அதை இவங்க இன்னும் வந்து சரி கட்டலை. அதேமாதிரி வந்து என்னென்னா முக்கியமான குரூப்போட தலைவர்கள் இன்னும் ப்ராசிக்யூஷன் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் டெரர் ஃபினான்சிங்கை இன்னமும் அவங்க தடை பண்ணுறதுக்கான முக்கியமான இதுகளை எடுக்கணும். நார்கோட்டிக்ஸ், ஸ்மக்லிங் இதெல்லாம் வந்து இன்னமும் அந்த கண்ட்ரியில் அதிகமாகிக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க. இப்போ இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போய் படிங்க. உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்டு விஷயம் அங்கே இருக்கும். நெக்ஸ்ட், ஹவுஸ் பேனல் மூவ்ஸ் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் அமேசான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் ஹவுஸ் பேனல்? இப்போ பார்லிமெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டேட்டா ப்ரொடக்ஷன். ஓகேங்களா? நம்மளுடைய டேட்டாவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டேட்டா ப்ரொடக்ஷன் பில் 2019 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில் இருக்குங்க.
இந்த பில்லை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற செலக்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கமிட்டிக்கு இதில் இருக்க இந்த பில்லில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள்லாம் சரியா, இல்லாட்டி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு பேனல் ஆரம்பித்து அந்த இது போயிருக்காங்க. ஸோ அந்த பேனல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முக்கியமான கம்பெனிஸ், அதாவது இந்த டேட்டா வச்சு வாழ்கிற கம்பெனி இருக்காங்க பார்த்தீங்களா, அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, ஓலா, ஃபேஸ்புக்கு, இந்த மாதிரியான டேட்டா வச்சு வாழ்கிற கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூப்பிட்ருக்காங்க. இதில் அமேசான் கம்பெனி மட்டும் என்ன இந்த கோவிட்-19 சுச்சுவேஷனை காட்டி வரல. ஸோ இப்போ இந்த ஹவுஸ் பேனலால் என்ன பண்ண முடியும் அவங்க வரலாட்டி? ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு தானே எல்லா பவர் இருக்குது. இந்த ஹவுஸ் பேனலுக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்னா, ஹவுஸ் பேனலுக்குன்னு ப்ரிவிலேஜஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆஸ் பர் பார்லிமெண்ட்ரி இதுபடி ஹவுஸ் பேனலுக்கு ப்ரிவிலேஜஸ் இருக்குது. ஸோ சிங்கிள் ப்ரிவிலேஜ், கலெக்டிவ் ப்ரிவிலேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது இண்டிவிஜுவல் ப்ரிவிலேஜ், கலெக்டிவ் ப்ரிவிலேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரிவிலேஜ் இவங்களுக்கு இருக்கிறதுனால அந்த ப்ரிவிலேஜ் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவங்களுடைய விஷயத்தை மதிக்காதவங்கள தண்டிக்கிறதுக்கும் இவங்களுக்கு உரிமை இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் 2019 பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கான வெப்சைட் தான் இது. நெக்ஸ்ட்டு சென்டர் ஸ்லாப் ஸ்டாக் லிமிட்ஸ் அஸ் ஆனியன் ப்ரைஸஸ் ஷூட் அப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆனியன் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 100 ரூபீஸுக்கு கிட்ட வந்துடுச்சு. ஓகேங்களா? சரி, இந்த ஆனியன் ப்ரைஸ் இப்படி போயிட்டே இருக்கு. இதுக்கு கவர்மெண்ட் என்னென்ன முடிவுகள்லாம் எடுப்பாங்க அப்படின்னா, 2 முக்கியமான இது வந்து எடுக்கலாங்க. ஒன்று வந்து ஷார்ட் டேர்ம் மெஷர்ஸ். ஓகேங்களா? ஒன்று வந்து ஷார்ட் டேர்ம் மெஷர்ஸ், இன்னொன்று லாங் டேர்ம் மெஷர்ஸ். இப்போ ஷார்ட் டேர்ம் மெஷர்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இம்போர்ட் பண்ணுவாங்க. அதிகமாக வந்து ஆனியனை உடனே இம்போர்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணுறத தடை செய்வாங்க. அதேமாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தான் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஸ்டாக் வச்சுக்கணும், மற்றதெல்லாம் வித்துறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் நிறையா சப்சிடிஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஷார்ட் டேர்மில் வந்து என்னென்னா, ஏதோ ஒரு பொருளோட ரேட் ரொம்ப அதிகமாக எடுக்கிறத கம்மி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இதே இது லாங் டேர்ம்லனா அதோட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதனுடைய ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அந்த இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான சப்சிடிஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து லாங் டேர்மில் பண்ணுவாங்கங்க. சரி, இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கமாடிட்டி இப்படி வந்துருச்சுன்னா, அதை வந்து சரி பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டை என்ன ஆக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேங்களா? இந்த எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டை இப்போ வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க 2020. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இந்த இது இம்பார்ட்டன்ட்னா, இப்போ 2020 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு ஆனியன் ப்ரைஸ்க்கு மட்டும்தான் இப்போ பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய இது பண்ணியிருப்பாங்க. இப்போ ஆனியன் ப்ரைஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் மூலமாக ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. சரி சார், அது என்ன ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஏதாவது நமக்கு இப்போ இது வந்து எசென்ஷியல் கமாடிட்டி அப்படின்றது நமக்கு தெரியுது. ஆனியன் அப்படின்றது எசென்ஷியல் கமாடிட்டி. அப்போது அந்த பர்டிகுலர் எசென்ஷியல் கமாடிட்டி நமக்கு வந்து தங்கு தடை இல்லாமல் கிடைக்கணும். அப்படி ஏதாவது அதில் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரேட் அதிகமாகுது, இல்லாட்டி அது கிடைக்கிறதுல பிரச்சனை வருது அப்படின்னா, கவர்மெண்ட் அதனுடைய ப்ரொடக்ஷன்லையும் அதனுடைய சப்ளைலையும் வந்து தலையிடலாம் அப்படின்ற பவர் கொடுக்குற ஆக்டுக்கு பேர் தான் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட்டுங்க. இந்த எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்டுக்கு என்ன பவர் இருந்துச்சு அப்படின்னா, ஏதாவது ஒரு பொருளோட விலை இப்படி இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா உடனே வந்து தலையிடலாம். பட் இப்போ வந்து இந்த 2020 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறதுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக் பண்ணுவாங்க. அதாவது கவர்மெண்ட் செக் பண்ணும். லாஸ்ட் 5 வருஷத்தோட கால்குலேஷன் ஆவரேஜ் போட்டு இந்த வருஷம் அதனுடைய ரேட் வந்து 100%க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டுக்குள்ளே கொண்டு வந்து அதனுடைய சப்ளையும் ப்ரொடக்ஷனையும் வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அதுதான் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட 115% லாஸ்ட் 5 வருஷத்தில் உங்களுக்கு வெங்காயத்தோட விலையெல்லாம் கூட்டி ஆவரேஜ் எடுத்தால் இப்போ இருக்கிற அமௌண்ட் எவ்வளோ வருது அப்படின்னா 115% வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டை இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுபடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹோல்சேலில் விற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஹோல்சேலில் விற்கிறவங்க ஒன்லி 25 டன் மட்டும்தான் இருப்பு வச்சுக்கணும். மற்ற எதையும் இருப்பு வச்சுக்கக்கூடாது. அதே மாதிரி இப்போ இந்த நார்மல் சின்ன சின்ன கடைகளில் விற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க ஒன்லி 2 டன்னு மட்டும்தான் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இருப்பு வச்சுக்கணும். அதுக்கு மேலே வச்சுக்கக்கூடாது அப்படின்றது தான். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் லிமிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் என்னென்ன அப்படின்றத இந்த ஆக்டில் போய்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஓலி மூவ் ஆன் நேபாள் மேப் ஹின்ஸ் அட் சாஃப்டர் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கும் நேபாளுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்றத நான் உங்களுக்கு முதல்ல இப்போ சொல்கிறேன். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நேபாளுங்க. நார்மலாக இது நேபாள். ஓகேங்களா? அதாவது என்ன இப்போ பாருங்கள், நான் கோடு போடுறதான் இதுக்கு முன்னாடி இருந்த மேப். இது தாங்க நேபாள். ஓகேங்களா? இது வந்து நேபாள், இது நேபாள். ஓகேங்களா? இது இந்த ஏரியா இதெல்லாமே வந்து இந்தியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அப்படி தான் வந்து என்ன இவ்வளோ நாள் வந்து மேப்லாம் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்து என்னென்னா இந்த வருஷம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா,
நேபாள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது மேப்பு ரிலீஸ் பண்ணாங்க. அந்த மேப்பை ரிலீஸ் பண்ணதில உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எந்தெந்த ஏரியாவ அவங்க ஏரியான்னு அவங்க கிளைம் பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஏரியாவ என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க ஏரியான்னு கிளைம் பண்ணாங்க. அதில என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காலபாணி ஓகேங்களா, லிம்பியாத்ரா, அப்புறம் லெப்பு லேக் இந்த 3 ஏரியாவும் எங்கே போயிடுச்சு அப்படின்னா, நேபாளுக்கு போன மாரி ஒரு மேப்பை கிரியேட் பண்ணாங்க. ஸோ இதுதான் அவங்களுக்கும் நமக்கும் சண்டை வர்றதுக்கான முக்கியமான காரணம். ஸோ 2 பேருமே டிஸ்பியூட்டட்ல இருக்கும். பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இது வந்து என்னன்னா, இப்போ வெளியிட்ட மேப்ல இதெல்லாம் அவங்க ஏரியான்னு மென்ஷன் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவங்களுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இப்போ தசரா வாழ்த்து சொல்லியிருக்காரு. அந்த தசரா வாழ்த்துல என்ன குடுத்துருக்காங்க மேப்பு, பழைய மேப்பை வச்சு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தசரா வாழ்த்து குடுத்துருக்காரு. அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓலி வந்து நம்மளோட சாஃப்ட்டா போறாரு அப்படின்ற மாரி. ஏன்னா, நேபாள் வந்து என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு அதிகமா யாரோட க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்கன்னா, சைனா கூட க்ளோஸ் ஆகிட்டு இருக்க மாரி ஒரு இது இருக்குது. ஸோ அதுக்கு இப்போ வந்து ஓரளவுக்கு நம்ம மேல சாஃப்ட் கார்னர் இருக்கு அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கல்ல பேசியிருக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எடிட்டோரியலில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வந்து யுனைடெட் நேஷன் ரிலேட்டடாக இருக்குது. நான் ஆல்ரெடி அதை பற்றி உங்களுக்கு நிறையா தடவை பேசிட்டேன். ஓகேங்களா? ஸோ அதை தவிர ரொம்ப இன்டீரியராக சில விஷயங்கள் போயிருக்கிறான். அந்த விஷயங்கள் என்னென்னா நமக்கு தேவையில்லை. யுனைடெட் நேஷனுடைய நம்மளுடைய ஃபேஸ் அப்படின்னா ஒரு 3 ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த ஆர்டிக்கலில் நான் சும்மா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா? அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யுனைடெட் நேஷன்லேருந்து நம்ம ஜாயின் பண்ணியுமே கிட்டத்தட்ட 75 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அடுத்து யுனைடெட் நேஷனில் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பங்களிப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமான லெவல்லே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் நம்மளுடைய பங்களிப்பு எப்படி இருந்தது அப்படின்னா, அந்த கலோனியலிசமுக்கு அகெயின்ஸ்டாக நிறையா முடிவுகள், பீஸ் ட்ரீட்டி முடிவுகள், இந்த மாதிரியான நிறைய முடிவுகளை எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு முக்கியமான கண்ட்ரியாக இருந்தோம். செகண்ட் ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கோல்டு வார் பீரியட் 1980ஸ்க்கு மேலே கோல்டு வார் வந்து ரஷ்யா வந்து டிஸ்இன்டகிரேட் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா, நிறையா கண்ட்ரிகள் வந்து பிரிஞ்சு போகும். ஸோ அந்த கண்ட்ரிகளுக்கு இடையில் உள்ள பார்டர் பிரச்சனை, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிக கவனம் செலுத்தியிருப்போம். இப்போ ட்ரேடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய கவனம் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் லெவலில் போயிட்டுருக்கு. அதே மாதிரி என்னென்னா, நம்மளுடைய இன்னொரு கவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷனில் வந்து நிறையா வந்து நம்ம ரிஃபர்மேஷன் கொண்டு வரணும் அப்படின்றத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதுதாங்க அந்த ஆர்டிக்கலில் இருக்கும். இப்போ என்ன போய் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக்கிங் ஆன் த சென்டர் ஸ்டேட்ஸ் அக்ரீவ்டு பை சென்டர் ஃபார்ம் லாஸ் ஆர் அடாப்டிங் போத் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் லீகல் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஸ்டேட் என்ன பண்ணுறாங்க, லெஜிஸ்லேட்டிவ் மெஷர் எடுக்காங்க. ஒரு சில ஸ்டேட் என்ன பண்ணுறாங்கன்னா, லீகல் மெஷர் எடுக்கிறாங்க. அது என்னென்ன ஸ்டேட் வந்து எடுத்தாங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். வாட் இஸ் லெஜிஸ்லேட்டிவ் மெஷர், வாட் இஸ் லீகல் மெஷர்? மறுபடியும் சொல்கிறேன். இங்கே நம்ம கண்ட்ரியில் அக்ரிகல்ச்சர் அப்படின்றது என்னென்னா ஸ்டேட் லிஸ்ட்டுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, அக்ரிகல்ச்சர் அப்படின்றது ஸ்டேட் லிஸ்ட்டு. இதே இது ட்ரேடு, அக்ரிகல்ச்சரில் ஒரு ட்ரேடு ஓகேங்களா, அக்ரிகல்ச்சரில் ஒரு சப்ளை செயின், இதெல்லாம் வந்து என்ன, அக்ரியில் வந்து ட்ரேடு ரிலேட்டட் இதெல்லாம் வந்து என்ன கன்கரண்ட் லிஸ்ட். சரி சார், கன்கரண்ட் லிஸ்ட்லைக்கும் ஸ்டேட் லிஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு விஷயத்தை பியூராக ஸ்டேட்டுக்கு தான் பவர் இருக்குது. ஓகேங்களா? ஈவன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாலும் அது ரெகுலேஷன் மாதிரி தான் இருக்குமே தவிர அது வந்து ஆக்டாக இருக்காது. இதே இது உங்களுக்கு கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஆக்ட், ஒரு விஷயத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க அப்படின்னா, ஓகேங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் அதை எதிர்த்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஆக்டை கிரியேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இட் இஸ் கம்ஸ் அண்டர் கன்கரண்ட் லிஸ்ட். ஸ்டேட்டும் சென்ட்ரலும் ஆக்ட் நிறைவேற்றுறதுக்கான எல்லா உரிமைகளும் அவங்களுக்கு இருக்குது. பட் என்னென்னா, இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த சில விஷயங்களை எதிர்க்கணும் அப்படின்னா, அந்த ஆக்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஆக்ட்டு, அது யார்கிட்ட சைன் வாங்கியிருக்கணும் அப்படின்னா, பிரசிடென்ட்கிட்ட சைன் வாங்கியிருக்கணும். ஸோ இதுதாங்க லெஜிஸ்லேட்டிவ் மெஷர்னு சொல்லலாம். இப்போ நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஆக்டை எதிர்த்து அவங்க நிறைய ஆக்டை கொண்டு வந்திருக்காங்க. பட் என்னென்னா, இதில் முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இது இனிமேல் யார்கிட்ட சைன் வாங்கணும் அப்படின்னா, பிரசிடென்ட்டை சைன் வாங்கினா அது செல்லுபடி ஆகும். ஓகேங்களா? இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சத்தீஸ்கர், ஓகேங்களா, சத்தீஸ்கர் மாதிரியான கவர்மெண்ட்டு, ராஜஸ்தான் மாதிரியான கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஓகேங்களா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி வந்து இந்த ஃபார்முலாஸை வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. சரி, 2 பேர் ஏன் போனாங்க அப்படின்னா, இந்த கொண்டு வந்திருக்கிற லாவில் இருக்கிற பிரச்சனைகள். ஒன்று வந்து கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட் ஃபார்மிங் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார்ப்பரேட் ஃபார்மர்ஸை மொத்தமாக ஒரு குரூப்பாக சேர்த்து வச்சு அவங்ககிட்ட ஒரு கான்ட்ராக்ட் போட்டுட்டு அந்த ப்ராடக்டெல்லாம் வாங்கிப்பாங்க. இப்போ என்னென்னா, நம்ம கண்ட்ரியில் மிகப்பெரிய லேண்ட் வச்சுருக்க ஏதாவது ஒரு அக்ரிகல்ச்சர் லேபர் இருக்காங்களன்னா அவ்வளோ பெருசவங்க கிடையாது. அப்போ எல்லாத்துட்டையும் சின்ன சின்ன லேண்டு தான் இருக்குது. அப்போ அதில் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது எல்லாத்தையும் ஒட்டுக்கா வச்சு அவன் வந்து கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கில் ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் வந்து பொருட்களை வாங்கும்போது என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அந்த சின்ன சின்னது எல்லாருமே சின்ன சின்னது தான் வச்சிருக்கும்போது, அவங்களுடைய வாய்ஸ் வந்து வெளியில வராமயே போயிடும். ஓகேங்களா? அப்போ அதுக்கு ஃபிக்ஸ் பண்ற அமௌண்ட்டு அந்த கார்ப்பரேட் என்ன முடிவு பண்றானோ, அதுதான் வந்து அமௌண்ட்டா போயிடும். இத தவிர இன்னொரு பிரச்சனைன்னா, ஏபிஎம்சி ஆக்ட்ல வந்து அவங்க சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. எங்கனாலும் வித்துக்கலாம் அப்படின்ற மாரி. பட் என்ன அந்த சின்ன சின்ன ஃபார்மர்ஸால எங்கனாலும் வித்துக்கலாம் அப்படின்ற ஒரு இதுக்கு போக முடியாது. அப்போ ஏபிஎம்சி மண்டியில போயிட்டு ட்ரேடர்ஸ் வாங்குறதுக்கு பதிலா அவன் தெருவிலே வாங்கிப்பான் அப்படின்ற போது, ஏபிஎம்சில போயிட்டு ஒரு காச குடுத்து அங்க போய் மெம்பர் ஆயி, அங்க இருக்கிற ஒரு பொருள வாங்கிட்டு வந்து அது பண்ண மாட்டாங்க. தெருவிலே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்போ சின்ன சின்ன ஃபார்மர்ஸ்லாம் மிகப்பெரிய லெவல்ல அஃபெக்ட் ஆவாங்க. அப்படின்றது தாங்க இவங்களுடைய கண்டென்சேஷன். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கிள்ல குடுத்துருக்காங்க. வேணா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கு அடுத்த பேஜ்லலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுவும் இல்ல. ஓகேங்களா? பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல. ரீஸ்டோர் காஷ்மீரி ஃப்ளாக், மஹபூபா அப்படின்லாம் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து இந்த இது. நெக்ஸ்ட் என்ன அதுக்கு அடுத்து 16 பேஜ் திருப்பினீங்க அப்படின்னா, ரிலேட்டட் டூ கோவிட்-19 தான் ஃபுல்லா குடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து குவாட் கண்ட்ரீஸ், ஆஸ்திரேலியா குவாட் கண்ட்ரீஸ பத்தி பேசியிருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம நேத்தே பார்த்த கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ்ல இருக்க பிரச்சனைகள பத்தி பேசியிருக்காங்க. அத நான் நேத்தே சொல்ட்டேன். அதுக்கடுத்து வேர்ல்டு நியூஸ்லயும் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டான விஷயம் எதுவும் இல்ல. இப்போ இதே இது பிசினஸ் காலத்தில போனீங்க அப்படின்னா, முதல்ல ஆ மானிட்டரி பாலிசி கமிட்டி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்ஃப்ளேஷன் ரிலேட்டடா வேரி ஆயிருக்காங்க. ஸோ அந்த இத வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி மானிட்டரி பாலிசி கமிட்டிக்கு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தயவுசெய்து அத போய் பாருங்க. ஓகேங்களா? இதுக்கு அடுத்து என்னன்னா, ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ பத்தி என்னன்னா குடுத்துருக்காங்க. இப்ப நம்ம கண்ட்ரில இருக்கையிலே ஹையஸ்ட் ஃபாரஸ்ட் ரிசர்வ் வந்து வந்திருக்கு. 555.12 பில்லியன் அளவுக்கு வந்துன்னா ஆர்பிஐ வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இதுல இருக்குதுங்க. ஓகேங்களா? ஸோ இத நீங்க எக்ஸஸா நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னா, நீங்க இந்த ஆர்டிக்கிள்குள்ள போயிட்டு ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ல என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகுது. அதில எத வந்து எவ்வளோ மெயின்டெயின் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஃபாரெக்ஸ் ரிசர்வ்னா கோல்டு இருக்குங்க, மணி இருக்குங்க. ஓகேங்களா? பாண்ட் இருக்கும். இந்த இதெல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே வந்துன்னா எவ்வளோ எவ்வளோ வச்சிருக்கிறாங்க. அது எங்கெங்க வச்சிருக்காங்க அப்படின்றத போய் பார்க்கணும். ஏன்னா கோல்டுனா மொத்த கோல்டே வந்து இந்தியாவிலே வச்சிருக்க மாட்டாங்க. போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, வேற வேற பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அதனால போய் நல்லா படிங்க. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க இன்னைக்கு நியூஸ் அவ்வளோதான். இத உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.